புள்ள பாவுண்டி. நீட்டி கேட்குறாடி, ஊட்டுடி. இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கு. யார் எடுத்தா? இது என் ஃப்ரெண்ட் எடுத்தது. அவ்வளோ மட்டும் தான் எடுக்கிறேன். உன்னையும் கொஞ்சம் எடுக்கிறேன். அதெல்லாம் போட்டு போகிறேன். ஏதோ மெமரிஸ் தானே. எப்படி ஊட்டினேன்னு காமிப்போம். நான் ஊட்டிக்கு நீ போய் படுக்க நேரம் நான் டாடி கொஞ்சம் நேரம் 3 மணிக்கா நீ போய் டாடி அனுப்பிச்சிடுவேன். ஏய் சுடு தண்ணி வைக்கவே இல்லை, நான் வச்சுக்கிறேன். விட்டு விட்டு வேணுமா? உனக்கு தான் ஓட்டுறேன். கேட்டுருச்சா? கேட்டுருச்சா? குசி போட்டா. வந்துட்டு பிங்காக இருக்குது நல்லாவே. வரேன் வீடியோக்கு வரேன். பிங்கிஷாக தெரியுது. கொஞ்சம் சேர்ந்து வளர்ந்த மாதிரி இருக்கா இந்த துணிக்கு. அதுக்கும் எனக்கு இன்னும் நல்லா தெரியுது, வளர்ந்த மாதிரி இருக்கு. பத்தியா எனக்கு எடுக்காதடி. அவளை மட்டும் எடுறி, அவ கியூட் ரியாக்ஷன் மட்டும் எடுறி. எங்களுக்கு அசிங்கமா எடுக்காதுடி. அவ ஃபேஸ் மட்டும் இப்படி வச்சிடு. இப்படி வை. இப்படி வை. இப்போவாவது எதுவும் பண்ணாமல் இருந்து பாருங்க. நீங்க கூலி குறுக்கி போறீங்களா? வாங்குங்க புதிய ஹெட் ஷோல்டர். உண்மையிலே 20% அதிக கிளீனிங் ஆக்டிவிட்டியுடன் சாதாரண ஷாம்புகளுடன் ஒப்பிடும்போது ஹெட் ஷோல்டர்ஸ் மட்டுமே வச்சடா. இப்படி வா எருமை, இப்படி கொண்டா. இங்க இப்படி அப்படியே இப்படி. என்ன சவுண்ட்ல பலமா வருது? அப்படி எருமை நல்லா இருந்துச்சு. 2 கையும் பிடிச்சிருந்து.
அப்படி கம்மி பண்ண போகிறோம் தூக்கிட்டே காமிச்சு பிடிச்சிக்கிட்டா இரு பிச்சு போட்டுருவோம் விட்டுரு Sir, with your permission, நான் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணது எல்லார்கிட்டையும் ஒரு கதை சொல்லலாம். கதை ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்க கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தா சார் அது என்ன கிண்டல் பண்ணுங்க சார். இன்ஃபர்மேஷன் நான் சொன்னது நான் கெஸ் பண்ணி வச்ச ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு தான். நீங்க எல்லாருமே சம்பந்தப்பட்ட ஒரு கதை. உனக்கு என்ன பையமா பிடிச்சிருக்கு சார்? முதல்ல இருந்தே சொல்றேன், உங்க பையனுடைய சாவுக்கு காரணமானவரும் தினேஷ் சாரோட பையனை ஜெயில தள்ள டெரிக் சார் மேல உங்க 2 பேருக்கும் தீராத பகை. நீ சொல்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு மூட தன்னை லவ் பண்ணி ஏமாத்தின டெரிக் சார் மேல உங்களுக்கு கோவாதியம் இல்லையா மேடம்? இங்க அவன் டென்ஷன் ஆகிட்டு நீ நம்ம முடிஞ்ச விஷயம் பேசிட்டு சார். நான் சொல்றத முழுசா நீங்க கேளுங்க ப்ளீஸ். அவர் மேல யாருக்கெல்லாம் கோவம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் கிடைச்ச சான்ஸ் தான் பிலிப் அபெர்காம் மேல திணிக்கப்பட்ட கொலை குற்றம். சொந்த தம்பியா இருந்தாலும் வயசுனும் கட்டக்குரல் வயசு வருது. அவங்களுடைய பத்தியை சாஃப்டா வரும்னு பார்த்தா எஸ்கேப் பண்ண வச்சுங்க. அவ்வளோ கோவம் வருது. உண்மைதானா சார்? சாஃப்டா வரும்னு பார்த்தா உங்க குரல் என்ன கட்டக்குரலாட்டு வருது. எந்த எவிடன்ஸ் இல்லை சார். அதுதான் சார் இத்தனை நாள் சாஃப்டா தானே பேசிட்டு இருந்தேன். நான் இப்போ வரைக்கும் என்னுடைய டியூட்டியை மட்டும் தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன். நடந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். என்ன காரணத்தை கண்டுபிடிச்சிட்டியா? அந்த பிலிப் எங்கே போனா? எங்கடி எடுத்துட்டு இருக்கிறவள தண்ணி குடிக்கிறது கூட என்னடி விதத்தை பண்றீங்கன்னுவா. இங்க பாருங்க மேடம், அந்த பணம் அது சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேரும். சார், அந்த பேக் எடுத்துட்டு போனதை நாம யாராவது பார்த்தோமா? ஆய் போறா போயிட்டா.